ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையதென்று நாளும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் முருகன் பேரை சொல்லி விரதம் இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அன்னைக்கு ஒரு துளி கூட அந்த ஞாபகம் வராது. அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, 48 நாளாக இருந்தாலும் சரி. கால்நடையாக நடந்து வரோம், எங்களை கூட இருந்து நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வரி. கரெக்டாக நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் நடப்பாயணம் வர்றோம்னு வேண்டி இருந்தோம், ஆனால் போகலை. அந்த நேரத்துக்கு போயிருக்கோம். இப்படி ஒரு வரியெல்லாம் கொடுத்து பாட்டு கொடுத்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்வாயிருச்சு. வரிசையில் நின்று பார்ப்பேன், கையில் என்னைய ஈஸியாக உள்ளே கூட்டி போயிடுவார். இன்னைக்கு எப்படியாவது ரெக்கமெண்ட் கேட்டாலும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஏன்னா வேகமாக கிளம்பணும்னு நினைக்கையில வரிசையில் நிற்க வைப்பார். அப்பெல்லாம் ஏதாவது பண்ணுவார். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் ராஜலட்சுமி அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நிறைய பாடல்கள் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி அழகான பாடல்கள். என் கடைசியா விநாயகர் சதுர்த்தி பாடல்கள் கூட பார்த்திருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுல குறிப்பா உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கனெக்ஷன் முருகனோட எப்படி உண்டாச்சு, அதை பத்தி சொல்லுங்க. முருகனோட கனெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாவே முருகன் கூடவே தான் இருக்காரு. யதார்த்தமாவே நான் ஒரு டைமுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பக்தி பாடல்கள் பாடுவோம். அதுல எனக்கு எவ்வளோ பக்தி பாடல்கள் தெரியுது, அதுல யாரை பத்தி நான் அதிகமா பாடுறேன்னு சும்மா யதார்த்தமா ஒரு தடவை யோசிச்சு பார்க்கும்போது முருகன் பாட்டா தான் நான் நிறைய பாடுறேன். ஸோ அந்த மாதிரி அப்ப இருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே முருகன் கூட தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப க்ளோஸா உணர்ந்த தருணம்னு சொல்லுவோம்ல, அது சமீபமா ஒரு அதிகபட்சமா ஒரு 2 வருஷமா அவர் இன்னும் ரொம்ப ஏதோ ஒரு டீப்பா பக்கத்துல இருந்து ஃபீல் பண்ற மாதிரி ஒரு உணர்வு ஒரு 2 வருஷமா அதிகமா இருக்கு. ஓகே. சோ அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இந்த விஷயத்துல முருகன் என் கூட இருக்காருன்றத நான் உணர்ந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு? சமீபமா எல்லா விஷயத்துலயும் முருகன் கூட இருக்காரு. ஆனா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் முருகனுக்கும் நமக்குமான அந்த கனெக்ஷன் அவர் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காரு, எப்பவும் கூடவே தான் இருக்கார் போல இருக்கு அப்படிங்கிற உணர்வு வந்த தருணம். அப்படின்னா ஒரு நாள் கோபி அண்ணான்னு ஒருத்தங்க முருகன் பற்றி நிறைய பேசுவாங்கள்ல, அவங்க இன்ஸ்டாவில் ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. நான் சும்மா அது பாட்டு கேட்டுட்டு ஓகே நல்லா இருக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஆனால் அது என்னன்னு சரியா நான் கேட்கல. போயிட்டு அது முருகன் பாட்டா அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனால் கேட்டுட்டு 4 வரை கேட்டுட்டு மட்டும் நான் கடந்து வந்துட்டேன். பார்த்தா திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு என் தங்கச்சி நான் ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், முருகன் பாட்டு, அது ரொம்ப நல்லா இருக்கு, நீ படிச்சா நல்லா இருக்கும்னு. நான் 2 நாள் முன்னாடி என்ன பாட்டு கிராஸ் பண்ணேனோ அதே பாட்டு அவங்களும் அனுப்பியிருந்தாங்க. அப்பதான் என்ன 2-3 தடவை எனக்கு திரும்பி அந்த பாட்டு என்னை சேர்ந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் அது என்ன பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது கந்தர் அலங்காரத்துல இருந்து ஒரு பாடல். அது நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி கோலென் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினே அப்படிங்கிறது அந்த பாட்டு. ஸோ அது எப்படின்னா நமக்கு எனக்கு தெரிஞ்ச அது அந்த வருஷத்தோட தொடக்கம்னு நினைக்கிறேன். வருஷத்தோட தொடக்கத்துல நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம், இந்த வருஷம் எப்படி இருக்கு, நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், இந்த ராசி பலன் பாக்குற பழக்கம் யதார்த்தமாவே இருக்கும். அப்போ ஒரு பயம் இருக்கும், ஓ அப்படி இருக்காமே இப்படி இருக்காமே, அதனால எப்படி ஒரு பிரச்சனை வருமாமே அப்படிங்கிற ஒரு மனசுல ஓடிட்டே இருக்கும்போது இந்த பாட்டோட பொருளே என்னன்னா, நாள் சரியில்லைனாலும் பரவாயில்ல, இல்ல முன்னோர்கள் செஞ்ச வினை ஏதோ ஒரு வினை சரியில்லைனாலும் பரவாயில்ல, நமக்குரிய கோள்கள் சரியில்லைனாலும் பரவாயில்ல, எது சரியில்லைனாலும் பரவாயில்ல, குமரேசனுடைய அந்த பாதங்கள் அவருடைய அந்த முகம் அது பார்த்தாலே எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட பொருள். ஸோ அந்த நேரத்தில் அந்த பாடல் சேர்ந்தது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் முருகன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கமாக முருகன்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பாடல் அதுதான். ஓகே. ஸோ முருகனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய விதமான வழிபாடுகள், முருகர் உங்க கூடவே இருக்காரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஸோ நீங்க முருகனை வழிபடக்கூடிய முறைகள் எப்படி, என்ன மாதிரி முருகனை நீங்க கும்பிடுவீங்க? நான் மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை எப்போ எங்கே இருந்தாலும் அங்கே பக்கத்தில் எந்த முருகன் இருக்காரோ அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். லாஸ்ட் டைம் கூட ஒரு ரெக்கார்டிங் போயிருந்தேன் நான். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் எப்போவுமே பார்க்குற முருகனை அன்னைக்கு பார்க்க முடியல. ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, இவர் பாடிட்டு இருக்காரு,
அடுத்து நான் தான் பாடணும். மணி 8 மணி ஆயிடுச்சு, அப்ப நைட் 8 மணி ஆயிடுச்சு. ஆனா மனசெல்லாம் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சே, முருகனை பார்க்கலையேன்னு ஒரு படபடப்பாவே இருக்கேன். யதார்த்தமா அந்த என்னோட போர்ஷன் வரும்போது ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இன்னைக்கு முருகனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த சவுண்ட் இன்ஜினியரும் பயங்கரமான முருக பக்தர் போல இருக்கு. முருகனை பார்க்கணுமா நீங்க, வாங்க நான் கூட்டி பாரு அப்படின்னாரு. உண்மையாவே வாங்க, ஆமா வாங்க இங்க ஒரு முருகன் இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியில வந்தா செம மழை. இப்ப எப்படி போறது, சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி ஒரு கேப் புக் பண்ணி கார் எடுத்துட்டு ஒரு முருகன் கோயிலுக்கு கூட்டி போனாரு. வள்ளி தெய்வானையோட ஆக்சுவலா சென்னையில தான், எனக்கு அந்த எந்த பகுதின்னு ஞாபகம் இல்ல, திருச்செந்தூர் முருகனுடைய அவதாரம் மாதிரி ஒரு முருகன் இருந்தார். அவரை போய் பார்த்தது ரொம்ப ரொம்ப பயங்கர பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை எப்படியாவது முருகனை பார்த்துடணுங்கிறதுல வந்து குறிப்பா இருப்பேன். அதே போல சஷ்டி விரதம் இருப்பேன். ஆமா, ஈவன் இன்னும் சொல்ல போனா நம்ம அலைஞ்சிட்டே இருக்கோம். எனக்கு எப்ப சஷ்டின்லாம் கரெக்டா தெரியாது, எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன். அப்ப ஆனா கரெக்டா என்னைக்கு சஷ்டியோ அன்னைக்கு காலையில இருந்துச்சோன்னே எப்படியாவது என் காதுக்கு வந்துடும். ஈவன் நான் வந்து அன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, இன்னைக்கு தேய்பிரி, அப்படியா இன்னைக்கு சஷ்டியா, எல்லாத்தையும் தள்ளி வை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி விரதங்கள் வந்துட்டு சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமைக்கு எப்பவுமே அவரை போய் பார்க்கறது. அது மட்டும் இல்லாம என்னைக்காவது திடீர்னு ஒரு முருகன் கோயிலுக்கு போகணும்னு தோணிருச்சுன்னா என்னமோ அன்னைக்கு தோணும், இன்னைக்கு சாப்பிட வேணாம், அவர் போய் பார்த்துட்டு வர வரைக்கும் சாப்பிட வேணாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றது உண்டு. ஓகே, பொதுவாகவே வந்து முருக பக்தர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, பொதுவாவே வந்து பக்தியில வந்து இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் பர்சனலா அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, என்னைக்கு எனக்கு வந்து மனசார அந்த விஷயத்தை துறக்க முடியுதோ அன்னைக்கு நான் அதை வந்து விட்டுறலாம். அது ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன், சாப்பிடலைன்னா இருக்க முடியாதுன்னு தான் இருப்பேன். திடீர்னு முருகனுக்கு ஒரு 48 நாள் விரதம் இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டா எப்படி எனக்கு அந்த பக்குவம் வரும்லாம் தெரியாது. எனக்கு அவ்வளோ எனக்கு அந்த ஞாபகம் கூட வராது. ஒரு துளி ஐயோ கறி சாப்பிடணும் போல இருக்கேன்னு கூட எனக்கு டெம்ப்ட் கூட ஆகாது. இருக்கணும்னா இருந்துருவேன். ஆக்சுவலா இந்த பக்கம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்ல, விரதம் இருக்கணும்னு நினைப்போம். அந்த நேரத்துல பார்த்தா யாராவது லைட்டா வறுத்தாலே ஸ்மெல் கேட்டாலே ரொம்ப இதாகும். அந்த மாதிரி விரதத்தை விட்டதெல்லாம் உண்டு. பட் இப்ப அப்படி இல்லை, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றோம் தான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் முருகன் பேரை சொல்லி விரதம் இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அன்னைக்கு ஒரு துளி கூட அந்த ஞாபகம் வராது. அது ஒரு நாளா இருந்தாலும் சரி, 48 நாளா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் வந்துருச்சு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான்வெஜ் மேல இருக்க அந்த ஒரு ஈடுபாடும் அதுவா குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி முருகனுக்கான நான்வெஜ்ஜை விடக்கூடிய நாட்கள் வந்து சீக்கிரமா வரும்னு நினைக்கிறேன். சஷ்டி விரத முறை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஒருத்தங்க ஒரு மாதிரி சஷ்டி விரதம் இருப்பாங்க. நீங்க என்ன மாதிரியான விரத முறைகளை பின்பற்றுறீங்க? ஓகே, சஷ்டி விரதம் பத்தி எனக்கு டீப்பா வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, எப்படி பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மல் சஷ்டி இப்போ வெளியில நிகழ்ச்சிகள்லாம் போறோம்னா நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன். அதுலேயும் ஏதாவது இப்போ வீட்டில் இருக்கோ, அதே போல் இன்னைக்கு ஓரளவுக்கு சூழல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு, வீட்டில் ஒரு குட்டி வேல் இருக்குது, வேல் வச்சு கந்த சஷ்டி கவசம் பாடி 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு 3 மணிக்கு அப்புறம் கந்த சஷ்டி கவசம் பாடி அதுக்கப்புறம் விரதம் விடுறது மாதிரி அப்படி பண்ணுவேன். அதே போல் போன சஷ்டி விரதத்தில் தான் வந்துட்டு இந்த முருகன் சார்ந்த விஷயங்கள், அந்த எண்ணம் அதெல்லாம் அதிகமானது. அந்த டைமில் அந்த 6 நாள் எப்படி இருந்தேன்னா 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தேன் நான். பட் இந்த தடவை வந்து ஒரு தவம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த தடவை எப்படியாவது 7 நாள் சாப்பிடாம இருந்து முருகனுக்காக இருக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் போய் இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஈவன் நிகழ்ச்சிக்காக நம்ம வேற எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஆனா முருகனுக்காக ஒரு 7 நாள் இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்காது. நடந்த முருகனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நிச்சயமா. சோ முருகனுக்கு படை வீடுகள் நிறைய இருந்தாலும், அதை தாண்டி நிறைய பிரபலமான கோயில்கள் இருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அப்படின்னா எது? எனக்கு வந்து எங்க வீட்டுக்கிட்ட திண்டுக்கல்ல, என் அம்மா வீடு வந்து எனக்கு திண்டுக்கல்ல டவுன்லயே வந்துட்டு ஒரு முருகன் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு ஒண்ணு இருக்கு. அவர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு நல்ல ஆஜானுபவம், ஹைட் அண்ட் வெயிட் சூப்பரா இருப்பாரு தலைவர். எனக்கு அவரு ரொம்ப என்ன சொல்றது, பக்கத்திலே இருக்காரு. ஒரு நாள் போய் பார்த்தா அப்பா மாதிரி இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஒரு நாள் போய் பார்த்தா கியூட்டா ஒரு லவ்வர் மாதிரி இருப்பாரு. ஒரு நாள் போய் பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாரு. ஸோ எனக்கு அவர் எல்லாவுமானவர். எனக்கு அந்த முருகனை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் செவ்வாய்க்கிழமை தான் போவேன்,
வியாழக்கிழமை தான் போய் அதெல்லாம் கிடையாது. திண்டுக்கல்ல இருந்தேன் அப்படின்னாலே எனக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு திருப்தி இருக்கும். எல்லா கோயிலுக்கும் போறது ரொம்ப சந்தோஷம். பட் பக்கத்திலே அவர் இருக்கும்போது இன்னும் ரொம்ப அவர் ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆவார் எப்பவுமே. ஓகே, தொடர்ந்து நீங்க நிறைய முருகன் சம்பந்தமான பாடல்களை வந்து அதிகமா பாடிட்டு இருக்கீங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? சோ அது பாடும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சிடிஎஸ் யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு தொழிலதிபர், அவர் சிடிஎஸ் ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் அந்த யூடியூப் சேனலே எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னா, அதுல இருந்து ஏதாவது பணம் வந்துச்சுன்னா அது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அவர் நோக்கம். அதனால நிறைய பக்தி பாடல்கள் பண்ணி அதுல வந்து அவரு அப்லோட் பண்ணுவாரு. பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வச்சு அவர் பாட வச்சிருக்காரு. அப்ப எனக்குமே கூட ஒரு 4-5 பாடல்கள் பாடுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. கண்மணி ராஜா சார் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர், அவங்க தான் அந்த பாடல்கள்லாம் இசையமைச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டெல்லாம் பாடும்போது எப்படி இருக்கும்னா, அதுல ஒரு சில வசனம்லாம் சம்டைம்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும், கோஷம் போடுற மாதிரி இருக்கும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு. அது பாடும்போது ஸ்டுடியோலே பாடும்போது விட்டா எனக்கு வந்து அழுக வந்துடும் போல இருக்கும். அதே போல ஃபர்ஸ்ட் அதுல வந்து நான் ஒரு பாட்டு பாடும்போது அதுல இருக்கும் இந்த மாதிரி, முருகா நாங்க கால்நடையா நடந்து வரோம், எங்களை கூட இருந்து நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வரி. கரெக்டா நாங்க அந்த நேரத்துல வந்து நாங்க நடப்பாயணம் வர்றோம்னு வேண்டி இருந்தோம், ஆனா போகல. அந்த நேரத்துக்கு போயிருக்கோம். இப்படி ஒரு வரியெல்லாம் கொடுத்து பாட்டு கொடுத்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்வாயிருச்சு. வரேன்னு சொன்னேன், வந்துடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து முருகன் பாடல் பாடும்போது மட்டும் ஒரு மாதிரி ஏதோ குரலே வந்து வேற மாதிரி டிவைனா ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். எங்கேயோ இருந்து ஒரு பிளெஸிங் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது. ஓகே, சோ நீங்க வேண்டுதல் வச்சு உங்களுக்கு முருகன் வந்து இதை நான் கேட்டதுமே முருகன் எனக்கு கொடுத்திருக்காரு, அந்த மாதிரி வேண்டுதல் ஏதாவது நிறைவேறியிருக்கா? ஒரு டைம் வரைக்கும் தான் வந்து அவர்கிட்ட வேண்டுதல்லாம் வச்சுட்டு இருந்தேன். இப்ப எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான். எல்லா நேரமும் கூடவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்பி பார்த்தா எங்கேயாவது முருகன் வந்து நிற்பாரு, யாம் இருக்க பயமேன்னு வந்து நிற்பாரு. எனக்கு இப்ப அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குல்ல, நீ என் கூட இருக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இது எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கறதா இப்ப எனக்கு வேண்டுதல். எனக்கு வந்து அது வேணும், இது வேணும், அதை நடத்தி கொடுக்கணும், இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதலுமே இப்ப ரொம்ப டீப்பாலாம் இல்லை. ஒரே ஒரு வேண்டுதல், எப்பவுமே கூட இருக்கணும் முருகன் அப்படிங்கிறது மட்டும்தான். அது ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதே போல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வேண்டினதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டா நடத்தி கொடுத்துருவாரு. ஒரு கஷ்டமே இல்லாம நடத்தி கொடுப்பாரு. அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்ல முடியாது, நிறைய நடத்தி கொடுத்தாரு. முருகனை நினைச்சா நிச்சயமா நினைச்ச காரியம் நடத்தி கொடுப்பாரு இல்லையா? உள்ளன்போடு அவர் ஒரு வாய்ஸ் நோட் கூட ரீல்ஸ்ல அடிக்கடி வரும். இந்த மாதிரி அருணகிரிநாதர் வந்து முருகனை நினைச்சு உருகி பாடினாரா, அதனால பாடும்போது அவர் கண்ணில் கண்ணீர் பெருகிச்சா. நம்ம இன்னைக்கு யார் அப்படி நினைக்கிறோம்னு அவர் சொல்லுவார். அதான் உண்மை. முருகனை பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த கோயிலா இருந்தாலும் போய் முருகனை பார்த்தோன்னே அப்படியே கண்ணீர் வந்து பெருகும். அதுலயும் முக்கியமா ரொம்ப நேரம் நின்னெல்லாம் போய் அவரை பார்த்துட்டேன்னா, அப்பா அவனை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே தார தாரையா கண்ணீர் கொட்டும். அந்த நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெரிய வைபு உணர முடியும். ஸோ அப்படி நீங்க முருகனை கும்பிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார் கண்டிப்பா. நிச்சயமா. பொதுவா வந்து முருகர் கனவுல வர்றது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. ஸோ முருகன் கனவுல வர்றது அவ்வளவு விசேஷமான விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கனவுகள் இருக்கா? கரெக்டா உண்மையா ஒத்துக்கணும்னா, எனக்கு அவர் கனவுல வந்தது இல்லை இது வரைக்கும். ஆனா என்னன்னா, இந்த சகுனம்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உணர்த்திட்டே இருப்பாரு அப்படின்னு. அது மாதிரி நிறைய பண்ணுவாரு எனக்கு ஆக்சுவலா. என்னென்ன இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து மருதமலை போகணும் அப்படின்னு தோணுச்சு. யார் மூலமாவது அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். மருதமலை போகணும், மருதமலை வரணும், மருதமலை வரணும்ட்டு யாராவது சொல்லுவாங்க. குழந்தை சொல்லுவாங்க, இன்ஸ்டால பார்த்தா சொல்லுவாங்க, அங்கிட்டு பார்த்தா சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து விபூதி கொடுப்பாங்க. அப்படி எனக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், வயலூர் முருகன் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், வயலூர் நோட்டியும் அவர் கிருபானந்த வாரியாருக்கு வந்து ரொம்ப இஷ்டமான தெய்வம் வந்து வயலூர் முருகன் தான். அப்படி கேட்டோடனே சென்னை பக்கமா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்தும் முந்தா நேத்தும் விசாரிக்கும் போதுதான் சொன்னாங்க, திருச்சி பக்கத்துல இருந்து, நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கம். அது ஒரு வாரமா எனக்கு வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, நீ வயலூர் முருகனை பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு ஏதோ ஒரு வகையில சொல்லிட்டே இருக்காரு. இப்படி சொல்லுவாரு எனக்கு நிறைய விஷயங்கள், இது பண்ணு, இது பண்ணாத, அப்புறம் வந்துட்டு இந்த நேரத்துல நான் அவனை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கேன், இப்ப நான் அவன் பக்கத்துல இருக்கேன், இப்படி நிறைய விஷயங்கள் சகுனங்கள்னு சொல்லுவாங்க. அது அப்படி எனக்கு நிறைய முருகன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பப்ப அது ரொம்ப ஒரு மாதிரி அவர் பக்கத்துல இருக்க ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, சோ இன்னும் நீங்க போகணும்னு நினைக்கிற ஒரு கோவில் வந்து அந்த கோவில் தான் நினைக்கிறேன். ஆமா,
ஆமா இல்ல முடிய டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, சோ அடுத்த தடவை நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த அனுபவத்தையும் எங்க கூட வந்து பகிர்ந்துக்கோங்க. சோ நீங்க வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போவீங்க. சென்னை வரும்போது இந்த முருகர் கோயில் நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம எனக்கு டைம் இருக்கும்போது நான் போயிடுவேன் அப்படின்னா என்ன கோயில்? கண்டிப்பா யாரு கேட்டாலும் அதுவா சொல்லுவாங்களாதான் இருக்கும். எனக்கு வடபழனி முருகன் தான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். வடபழனி முருகன் பார்க்கும்போது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி பயங்கர க்ரௌடா இருக்கும். நான் எப்பவுமே சொல்லிட்டே போவேன், நான் இன்னைக்கு போய் யார்கிட்டையும் வந்து ரெக்கமெண்ட்லாம் கேட்க மாட்டேன். நான் வரிசையில தான் வந்து உன்னை நின்று பார்ப்பேன். வரிசையில நின்று பார்ப்பேங்கையில என்னைய ஈஸியா உள்ள கூட்டி போயிடுவாரு. இன்னைக்கு எப்படியாவது ரெக்கமெண்ட் கேட்டாலும் உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா வேகமா கிளம்பணும்னு நினைக்கையில வரிசையில நிக்க வைப்பாரு. அப்பெல்லாம் ஏதாவது பண்ணுவாரு. ஆனா அவரை பார்த்துருவேன் இங்க வந்தா எப்படியாச்சும். அவர் தான் ரொம்ப இஷ்டம் இங்க வந்தா. சோ நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வம், சோ அதை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு ஆக்சுவலா வந்து கிராமங்கிறதுனால 5 குலதெய்வம் எங்களுக்கு. ரொம்ப மெயினா வந்துட்டு உருமநாதர் சாமி, அவங்கதான் வந்து நம்ம புதுக்கோட்டை பக்கத்துல பெருங்கலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கவங்க, அவங்கதான் நம்மளுடைய குலதெய்வம். அது இல்லாம உருமநாதர், காளியம்மன், நொண்டியப்பச்சி, பிடாரியம்மன், மலையாண்டி கருப்பர், மங்கள் நாயகி, இவங்க எல்லாருமே சேர்ந்ததுதான் எங்க குலதெய்வங்கள். சோ அது அந்த வழிபாடு எப்பவுமே கரெக்டா போயிட்டு இருக்கும். ஓகே, சோ இவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும்? வழிபாட்டு முறைகள் வந்துட்டு வழக்கம் போலதான், எல்லாரும் மாதிரிதான். வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா எடுப்போம். இப்ப கூட காளியம்மன்ங்கிறது வந்து எங்களுக்கு வீட்டு சாமின்னு சொல்லுவோம். அது வந்து வீட்டு சாமின்னா எங்க ஊர்லயே இருப்பாங்க. உருமநாதர்ங்கிறது கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஊர்ல இருக்கிறாங்க. ஸோ ஊர்லயே இருக்க அந்த சாமிக்கு வந்து எங்க முன்னோர்கள், எங்க வீட்டுக்காரருடைய முன்னோர்கள் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடிபெயர்ந்து வந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு செங்கல் மணலா வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ள வச்சு வழிபட்டதுதான் காளியம்மன். அதுவுமே உருவமா இருக்க மாட்டாங்க, ஒரு பானையில அவங்களோட ஏதோ ஒரு முடிப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது உள்ள வச்சு அப்படி கும்பிட்டதுதான் காளியம்மன் வழிபாடு. அப்படியே இருந்தது. இப்ப லாஸ்ட் செப்டம்பர் 4ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம்லாம் நடத்தி ஒரு கோயில் மாதிரி எடுத்து கட்டி இந்த ஜென்ரேஷன்ல இருக்க தலைமுறை எல்லாருமா சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எப்படின்னா ஒரு பெரிய கனவு மாதிரி இருந்துச்சு. அது நல்லபடியா அந்த கும்பாபிஷேகம் முடிச்சு நம்ம வீட்டு சாமியை வந்து கோயில் கட்டி அலங்கரிச்சு பாக்குறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஓகே, பொதுவாவே இந்த மாதிரி குலதெய்வங்களுக்கு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சியா பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த முறைகள் பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து நாங்க ஈவன் சொல்லணும்னா வீட்டு சாமின்னு சொல்ல காளியம்மனுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து பொங்க வச்சு கும்பிடுவோம். இப்ப வந்து கும்பாபிஷேகம் நடத்திட்டனால இதுக்கப்புறம் வருஷம் பொங்கல் வைக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, முளைப்பாரி எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம கோயில்ல இருந்தே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளான்லாம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொதுவா இருந்துச்சு, எல்லாரும் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நமக்குன்னு ஒரு ஆலயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொங்கல் வைக்கிற ஃபெஸ்டிவலுங்கிறது வருஷம் அந்த திருவிழா நாட்கள்ல காப்பு கட்டி, இப்போ என்னன்னா நம்மலாம் காப்பு கட்டினோம்னா வெளியூர் போக முடியாது, அங்கேயே இருக்கணும். ஸோ அதனால மேக்சிமம் நாங்க காப்பு கட்ட முடியாத ஒரு சூழலா இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்க காப்பு கட்டிக்குவாங்க. விரதம் இருந்து பொங்க வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து, இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு 10-15 கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு வந்து இப்போ பொங்கல் வச்சு முடிச்சோடனே கெடா எல்லாம் வெட்டுவாங்க. அவங்க கெடா வெட்டி 10-15 கிராமத்துக்கு பங்கு போட்டாங்கன்னா இத்தூதான் வரும். ஆனா இருந்தாலும் அது வந்து எப்படின்னா நம்ம உரிமை மாதிரி நினைப்பாங்க. அந்த ஒரு பங்கு வந்து நமக்கு வரணும், அதை போட்டு எல்லாமே சேர்த்து போட்டு இங்க சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நிஜமாவே ஊர் திருவிழா எல்லாம் சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆனா ஊர்ல இன்னும் வந்து அது வழக்கத்துக்கு மாறாக இன்னும் சிறப்பா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? நாங்கெல்லாம் வீட்டுல முருகனை கும்பிடணும்னா மொபைல்ல பாட்டு வைக்கணும், இல்ல டிவில பாட்டு வைக்கணும். ஆனா நீங்கெல்லாம் வந்து நீங்களே பாடிட்டு முருகரை வழிபடலாம் இல்லையா? அது உங்களுக்கு ஒரு பிளஸ். சோ இந்த மாதிரி நீங்க முருகரை வழிபடும் போது என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் பாடுவீங்க? கண்டிப்பா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு சாமி கும்பிடும் போது பாட்டு அப்படின்னு வாயில வந்துச்சுனாலே அது முருகன் பாட்டு தான் வரும். நிறைய நேரங்கள்ல அம்மன் கோயில், விநாயகர் கோயில போய் நின்றுட்டு மூவிரு முகங்கள் போற்றி ஒளி கருணை போட்டு ஐயோ விநாயகர் சமாடி அடிக்க போறாருன்ட்டு சாரி அப்படின்ட்டு முருகன் தான் எடுத்த உடனே அந்த நாமம் சொல்லி பாடுறதுனாலே உடனே முருகன் வந்துருவாரு. அப்படி என்னோட லிஸ்ட்ல வந்து நான் எப்ப சாமி கும்பிட்டாலும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்து கொள்ளு அந்த பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னன்னா, ஒரு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வெளிநாடெல்லாம் போறோம், இங்க இருந்தோன்னே
எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு வேல் தெரியும், முருகன் தெரிவாரு, மயில் தெரியும், சேவல் தெரியும், இல்லைன்னா முருகன் டீ கடை, முருகன் பஜ்ஜி கடைன்னு தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆறுதலா இருக்கும். திடீர்னு வெளிநாடு நிகழ்ச்சி போயிடுறோம், எங்கேயுமே முருகனை காணாங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருக்குன்னு ஒரு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ மங்கையர்கரசி அக்கா ஒரு பாடல் சொன்னாங்க, அதுவுமே வந்துட்டு கந்தர் அலங்கார பாடல் தான். செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிருத்தோளும் பதுமலர் கொங்கே தரலும் செறியும் செங்கோடை முருகனினை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. இந்த மேட்ரு வந்து எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனேங்கிறது தான். அதாவது முருகன் எப்படின்னா நாம எங்க நினைச்சாலும் அங்க வந்து நம்ம முன்னாடி நிப்பாராம். ஸோ அது கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு, பாடா இந்த பாடம் தாங்க தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பக்தி நம்ம வீட்டில் விளக்கேற்றி பாடும்போது நாளன் செய்யும் பாடுவேன், அடுத்து இந்த செங்கேல் எடுத்த சினவடிவேல் பாடுவேன், அப்புறம் வந்து உருவாய் அருவாய் நம்ம எல்லாருமே பாடுவோம், அந்த உருவாய் அருவாய் அந்த பாடல் பாடுவேன். அப்புறம் வந்துட்டு சமீபமா பார்த்தேன் இந்த மாதிரி, அதுவும் அப்படிதான். ஒரு நாள் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இந்த மாதிரி மன கஷ்டம் நீங்க சொல்ல வேண்டியது அப்படின்னு உடனே ஒரு பாட்டு இருந்துச்சு. அதுலதான் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடிகள் வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு ஒரு பாடல். அது இந்த பாடல்கள் எல்லாமே எப்படின்னா அப்படி போகும்போது அந்தந்த சூழலுக்கு யோசிச்சுட்டு இருப்பேன். உடனே முருகன் ஒரு பாடலை அதை எடுத்து கொடுவாரு, இருந்தா இதை நீ பாடு அப்படின்னு. நீங்க சொல்லும் போது கூட நம்பல, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது உங்க கூடவே இருக்காரு முருகன். நிறைய இந்த மாதிரி பாடல்கள். இது இல்லாம திருப்புகழ் வந்து தங்கச்சி நல்ல திருப்புகழ் பாடுவாங்க நிறைய, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டது இருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகழ் வந்து அது காவடி சிந்து மாதிரி இருக்கும். அது கேட்கும்போது அது எப்படி வரும்னா, ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசன் என மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுளமிதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீரு படுமாலை பொறுமே நியவ வேலணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கடமோடெனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி வேல் விடுமடங்கள் வேளா சீறி வருமாற உணனாவே உணுமானை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. அப்படி வரும் அந்த பாடல். ரொம்ப அழகா இருந்தது அந்த பாடல். இப்படி நிறைய திருப்புகளும் பாடுவோம், அது ஒன்னொன்னுக்கும் ஒரு திருப்புகள் இருக்கு. மன கஷ்டம் நீங்கணும்னா ஒரு திருப்புகள். இப்ப இது வந்து வாழ்க்கையில வந்து வெற்றிகள் நிறைய, இது ஆக்சுவலா வெற்றிகள் நிறைய வரணுங்கிறதுக்காக பாடுற திருப்புகள்னு எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாது. நாங்களா பாடும்போது தெரியாமலே பாடிட்டு இருக்கோம். ஒரு நாள் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பாடல் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடையணும்னா அதுக்கு இந்த திருப்புகள் பாடணும் அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி நிறைய திருப்புகள் பாடுறது உண்டு. ஓகே, இன்னைக்கு எங்க கூட வந்து முருகன் பத்தி நிறைய விஷயங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான வெற்றிகள் முருகன் கொடுத்துட்டு இருக்காரு, எவ்வளவு தூரம் கூட இருந்து சப்போர்ட் பண்றாரு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. எனக்குமே கூட முருகனை பத்தி நான் பேசுற முதல் நேர்காணல் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் யார்கிட்டையுமே வந்து நீங்க முருகனை கும்பிடுங்க, முருகன் கும்பிட்டா அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இப்படி நானா போய் யார்ட்டையும் சொன்னதில்லை. எனக்கு எப்படி தோணும்னா, முருகனை கும்பிடணும்னா அதுக்கு ஒரு குடுப்பினை வேணும். நம்ம போய் யார்ட்டையும் வந்து நீங்க முருகனை கும்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு நம்மளா விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ எப்போ யார்ட்டையும் போய் நான் சொல்லிக்கிட்டதில்லை எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் போய் முருகனை கும்பிடுங்க சரியாயிரும்னு சொன்னதில்லை. பட் யாராவது ஒருத்தங்க எனக்கு முருகன் பிடிக்கும், ஓ உங்களுக்கு முருகன் பிடிக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் ஆகும்ல, அது எப்பவுமே ஆகும் எனக்கு. அதனால என்னடா யாரும் முருகனை பத்தி நான் மட்டும் கேட்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஸோ அதை நீங்க வந்து சரி பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.